இந்த திருவெம்பாவையினுடைய தொடக்கத்தில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடப்படுகின்ற சிவப்பரம்பொருளினுடைய பெருமை சைவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை நமக்கு நினைவுபடுத்துவது. சிவஞான போதம் என்ற மைகண்ட நூல் மிக அற்புதமான நூல். எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளினுடைய பெருமையை சிறிய சூத்திரத்தில் பெரும்பொருளை உள்ளடக்கி காட்டுவதாக அறிந்திருப்பது. அதில் இந்த உலகத்தை முடித்து வைக்கின்றவன் சிவப்பரம்பொருள், முடித்து வைக்கின்ற அவனே மறுபடியும் தொடங்கி வைக்கின்றான் என்று சொல்லப்படுகின்ற கருத்து மிக மிக முக்கியமானது. சிவஞான போதத்தினுடைய அந்த சூத்திரத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் உயர்திணை அகிர்நிலை என்று இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய மனிதர்களாகட்டும் அல்லது மற்ற உயிர்களாகட்டும், இல்லாவிட்டால் ஜடப்பொருளாக இருக்கட்டும், ஏன் இறைவனாக கூட இருக்கட்டும், உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களையும் 3 சொற்களுக்குள் அடக்கிவிடலாம். அந்த 3 சொற்கள் என்ன என்றால் அவன், அவள், அது. அவன், அவள், அது என்ற 3 சொல்லுக்குள் அடங்காத பொருளே உலகத்தில் கிடையாது. ஒன்று அவனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவளாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதுவாக இருக்க வேண்டும். உயர்தனியாகிய மக்களுக்குள்ளே ஒரு ஆண்மகனை குறிக்கிறோம் என்றால் அவன் என்கிற சொல்லாலே குறிக்கலாம். அப்படியே மக்களுக்குள் பெண்களை குறிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை அவள் என்ற சொல்லாலே குறிக்கலாம். உயர்தனை இல்லாது அகிரிணையாகி ஜடப்பொருளாக கிடக்கக்கூடியதை அது என்கின்ற சொல்லாலே குறிக்கலாம். கடவுளை இந்த 3 குறிக்கலாம். இப்போது இறைவன் வீதி உலா வருகிறான் என்றும் சொல்லலாம், இறைவன் வீதி உலா வருகிறது என்றும் சொல்லலாம். சாமி வருகிறார் என்று சொல்வதும் வழக்கம், சாமி வருகிறது என்று சொல்வதும் வழக்கம் அல்லவா? ஆகவே இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களையும் அவன், அவள், அது என்னும் 3 சொல்லுக்குள் அடக்கிவிடலாம். அவன், அவள், அது எனும் அவை வினைமையின் தோற்றிய திதியே ஒடுக்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இங்கே அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பதுதான் முக்கியமானது. அந்தம் என்பது முடிவு, ஆதி என்பது தொடக்கம். யார் முடிக்கின்றாரோ அவரே தொடங்குகிறார் என்பதால் உலகத்தை அந்தம் செய்யக்கூடிய சிவப்பரம்பொருளே அதை தோற்றுவிக்கின்ற ஆதியாகவும் இருக்கின்றார் என்கின்ற சித்தாந்த கருத்தை விளக்குகின்ற வகையில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் என்று தூங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற பெண்கள் குறிப்பிடுகின்ற இந்த தொடர் சைவ சித்தாந்தத்தினுடைய அற்புதமான ஒரு கருத்தை விளக்குவதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பாடலில் அமைந்திருக்கின்ற கருத்து தெய்வநாமத்தை கேட்டவுடன் ஒரு ஈடுபாடு ஏற்பட வேண்டும், அந்த ஈடுபாடு மயக்கமுறுகின்ற நிலைக்கு கூட போகலாம் என்பதுதான் மிக முக்கியமானது. திருநாவுக்கரசரும் தேவாரத்திலே குறிப்பிடுகின்ற போது பக்தியினுடைய தொடக்கமாக விளங்குவது இறைவனுடைய நாமத்தை கேட்பது என்பதை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்கின்ற தொடர் மூலம் சொல்லியிருப்பதை இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பெண்ணை எழுப்பிக் கொண்டு அவளையும் இணைத்தபடி அடுத்த வீட்டுக்கு போகிறார்கள். அந்த அடுத்த வீட்டிலே இருக்கிற பெண் உண்டே, அவனும் இந்த பாவை நோன்பு நிற்பதற்கு முன்பாக என்னென்னவோ வீரம் பேசியவள்தான். நான் இரவும் தூங்க மாட்டேன், பகலும் தூங்க மாட்டேன், இரவு பகல் என்ற 2 காலங்களிலும் சிவப்பரம்பொருளையே நினைத்துக் கொண்டிருப்பேன், என்னை வந்து எழுப்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது என்றெல்லாம் பேசியவள்தான். ஆனால் இந்த பாவை நோன்பு நோக்கின்ற பெண்கள் இந்த பெண்ணை எழுப்ப போகின்ற நேரத்தில் இவள் நன்றாக இழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த பெண்கள் அங்கே போய், ஆமாம், இரவும் தூங்க மாட்டேன், பகலும் தூங்க மாட்டேன் என்றெல்லாம் எங்களிடத்தில் வீரம் பேசிவிட்டு இப்போது இவ்வாறு தூங்கிக் கொண்டு கிடக்கிறாயே என்று சொல்லி எழுப்புகிறார்கள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல், இரவும் பகலும் என்னுடைய பாசம் பூராவும் பரஞ்சோதிக்கே உரியது என்று எங்களிடத்திலே நீ பேசுவாய். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல். நாம் பேசும்போது எப்போது? நாங்கள் இப்பொழுது விடியற் காலையில் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ பகலும் தூங்க மாட்டேன், இரவும் தூங்க மாட்டேன் என்றெல்லாம் பேசினாயே, இப்பொழுது தூங்கிக் கொண்டு கிடக்கிறாயே. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல், நாம் பேசும்போது எப்போது?
எப்போது நீ நல்ல படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய். எப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ இப்போதுதான் எங்களுக்கு தெரிகிறது. நீ பரஞ்சோதியின் மேல் பாசம் உண்டு, பரஞ்சோதியின் மேல் பாசம் உண்டு, நான் இரவும் பகலும் தூங்குவதில்லை என்றெல்லாம் எங்களிடத்திலே சொல்லுகிற போது நீ பரஞ்சோதி என்று குறிப்பிடுவது பாயும் தலையணியும் என்று நாங்கள் இப்போதுதான் தெரிந்து கொள்கிறோம். இல்லாவிட்டால் இந்த அமளியின் மேலே, இந்த படுக்கையின் மேலே நீ ஏன் நேசம் வைக்கிறாய்? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல், நாம் பேசும்போது எப்போது எப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையே என்று அவள் அடித்த போது, மற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து அடித்த போது, இந்த தூங்குகின்ற பெண் எழுந்தவுடனே தன்னுடைய தவறை அவள் உணர்ந்திருந்தாலும் அவள் திரும்ப விடை சொல்லுகிறாள். என்ன பெண்களை இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசுகிறீர்கள்? இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசக்கூடிய இடம் இதுவா என்று அந்த பெண் கேட்கிறாள். சீச்சி, இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பெண்கள், பருவப் பெண்கள், திருமணமாக வேண்டிய பெண்கள் ஒருவருக்கொருவர் உரிமை பற்றி பேசக்கூடிய இடம் பெண்களாக தனித்திருக்கிற இடம்தான். ஆகவே படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணினிடத்தில் விளையாட்டாக பேசுவது என்பது மிக பொருத்தமானது. மற்ற இடத்தில் பேசுவதுதான் பொருத்தமில்லையே தவிர, அந்த பெண் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற போது குற்றம் செய்துவிட்டவளை எழுப்பி இந்த பெண்கள் இவ்வாறு பேசுவது என்பது பொருத்தமுடையது. ஆனால் அவ்வாறு பேசுகின்ற இடம் இதுவோ என்று இந்த எழுந்திருக்கின்ற பெண் கேட்கிறாளே, என்ன அர்த்தம்? அந்த பெண்ணினுடைய நினைவு என்ன என்றால், பரஞ்சோதியினுடைய பெயர் வெளிப்படாத வரைக்கும் அது ஒரு படுக்கை அறை, பரஞ்சோதியின் பெயர் வெளிப்பட்ட இடம் ஒரு கோயில். ஆகவே பரஞ்சோதியினுடைய பெயரை சொல்லிவிட்டு யாரையும் விளையாட்டாக பேசக்கூடாது என்கின்ற கருத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சி இவையும் செலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ என்று கேட்கிறாள். அப்படி கேட்டுவிட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த ஈசனாகிய சிவப்பரம்பொருளிடத்திலே பற்று வைத்தோம் என்று பேசுகிறார்கள். விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம், விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம், தந்து அருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தெல்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர்யாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள். இங்கே மாணிக்கவாசகருடைய ஒரு முக்கியமான கொள்கை இந்த பாடல் மூலமாக வெளிப்படுகிறது. அது பொதுவாகவே மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துக்குள் பரவி கிடக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து. மனிதர்களாக பிறக்க வேண்டும், மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்திலே இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் இறைவனுடைய கருணையை பெறலாம். இறைவனும் கூட மண்ணுலகத்திலே மனிதர்களுக்குத்தான், மனிதர்கள் மேல்தான் மிகுந்த அன்பு கொண்டவனாக விளங்குகிறான். விண்ணுலகத்து தேவர்களை கூட அவன் விரும்புவது இல்லை என்கின்ற கொள்கை உடையவர் மாணிக்கவாசகர். அதனாலேதான் இந்த பூமியை பற்றி பேச வருகின்ற இடத்திலே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு என்கின்ற ஒரு தொடரை பயன்படுத்தினார் மாணிக்கவாசகர். அதாவது இந்த உலகம் என்றால் அதில் மனிதனை போட்டு சோதித்து பார்த்திருக்கின்ற இடமாகத்தான் இந்த உலகத்தை சிவபெருமான் மேற்கொண்டிருக்கிறார். மனிதர்கள் பக்குவப்பட்டார்களா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கின்ற பரிசோதனை சாலை இந்த பூமி என்பது மாணிக்கவாசகருடைய கொள்கை. ஆக மனிதர்களாக பிறக்க வேண்டும், இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அதான் இறைவனுடைய கட்டளை. ஆகவே இறைவன் மனிதர்களை மிகவும் விரும்புகிறான், தேவர்களை விரும்புவதில்லை. தேவர்கள் தன்னை வந்து வணங்கினாலும் கூட அவன் தன்னுடைய திருவடியை பெண்ணுக்கு பெண்ணுக்கு இழுத்துக் கொள்ளுகின்றான், அவனுக்கு கூசுகின்றது. ஆனால் தேவர்கள் வணங்கும் போது கூசுகின்ற அந்த திருப்பாதம் பக்தர்களுடைய இல்லங்கள் தோறும் வந்து தங்கி அவர்களுக்கு அருள் புரிகின்றது என்கின்ற கருத்தை விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம், அதாவது தேவர்கள் வந்து தன்னுடைய திருவடியை தொடுகின்ற காலத்திலே பெண்ணுக்கு இழுத்துக் கொள்ளுகின்ற கூசுகின்ற திருப்பாதத்தை உடைய சிவபெருமான் விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம், தந்து அருள வந்து அருளும், மண்ணுலகத்திலே மனிதர்களுடைய இல்லத்திலே அவர்கள் பூஜையிலே தன்னுடைய கருணையை தந்து அருள வந்து அருளும் தேசன், தேசுடையவனாக ஒளிவுடையவனாக விளங்கக்கூடியவன் சிவலோகன், தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன், அப்பேற்பட்டவருக்கு யாம் அன்பர் என்று கூறி அந்த பெண்ணையும் எழுப்பி அழைத்து